ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதான் உங்களுக்கு ஆரியோட ஃபஸ்ட் கிளாஸு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு கிளாத்துக்கு டிசைன் போடணுன்னா அது எப்படி போடுறதுன்னு நமக்கு ஒரு தெரியாமல் இருந்திருக்கிறதுனால அது எப்படிடா வரைகிறாங்க, கரெக்டாக நமக்கு வராதே, அந்த டிசைன்ஸில் எப்படி போடுறது, நாமளே பார்த்து வரைகிறதா அப்படின்லாம் நம்ம யோசிச்சுருப்போம். அதெல்லாம் எந்த கஷ்டமும் வேண்டாம். நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சு ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ணி அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பின்ட்ரெஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பின்ட்ரெஸ்ட் ஆப் லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்பி விடுறேன். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் தான் உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கும். உங்களால் ஈஸியாக காப்பி பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டிசைன் ஆரிக்காக ஆரி செயின் ஸ்டிச்சுன்னு போட்டு ஒரு டிசைன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எந்த டிசைனை வேணால் இருக்குது, சிம்பிளாக போடுவீங்கனாலும் போடுங்க. ஃபஸ்ட்டு போடுறது அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி A2 ஷீட்டுன்னு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பர் வாங்க சொல்லியிருப்பேன். அந்த பேப்பருக்கு மேலே, அந்த பேப்பருக்கு அடியில் ஃபோன் வச்சுக்கோங்க. ஃபோன் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தெரியும். நீங்கள் பெருசாக வேணால் அதை ஜூம் பண்ணி கூட ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இருக்கிற சைஸ் போதும் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே வச்சு அதை நீங்கள் பேப்பர் வச்சுட்டாலே உங்களுக்கு ஃபோனில் நவுத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து வரையக்கூடாது, உங்களுக்கு ஃபோன் டேமேஜ் ஆகும். ஸோ பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க, லெட் யூஸ் பண்ண வேணாம். பென்சில் யூஸ் பண்ணி சும்மா லைட்டாக அந்த இதில் மட்டும் கோடு விழுவுற மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப்லாம் நவராமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரா பண்ணும்போது வராது, போக போக பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். பாருங்கள், சும்மா லேசாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும், ஃபோன் தான் டேமேஜ் ஆகும். லெட்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க, பென்சிலே யூஸ் பண்ணுங்கள். நீட்டாக ஃபுல்லாக என்ன சைஸ்க்கு வேணுமோ, எங்கேயெல்லாம் உங்களுக்கு வரையணுமோ அந்த பக்கம் ஃபுல்லாமே நல்லா நவுத்தி விட்டு கரெக்டாக அந்த இடத்துல தான் வரைகிறோமான்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு வரீங்க. இப்போ வரைகிறத வரைஞ்சி வச்சுக்கோங்க. எந்த டிசைனும் போட வேணாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டேஞ்சிச்சு முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் இதில் இந்த டிசைன் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த டிசைனில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ண சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். சும்மா ஏதோ ஒரு டிசைனை போட்டு மட்டும் வச்சுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக நவுத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் நவுத்தும் போது உங்கள் பேப்பரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக விழுகும். பாருங்கள், இப்போ நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபோனில் அது கிளியராக தெரிஞ்சிருக்காது, லைட்டாக தெரியுதா லைட்டாக உங்களுக்கு? பாருங்கள், இப்போ நீங்கள் வரைஞ்சதை எடுத்துக்கோங்க, கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிளாக் கலர் கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒயிட்டு, எல்லோ எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒயிட் கலர் கிளாத் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒயிட் கலர் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லோ யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கார்பன் ஷீட் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. கிளாத்துக்கு மேலே எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்பன் ஷீட் வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வரைஞ்ச பேப்பரை வச்சு அதுக்கு மேலே ஒருக்கா ட்ராயிங் பண்ணுவீங்க. நீட்டாக அந்த இதுக்கு மேலே ட்ராயிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அச்சு அப்படியே விடுவோம் உங்களுக்கு.
நம்ம ட்ரா பண்ணது அப்படியே கிளாத்தில் நமக்கு கிடச்சிருச்சு. இது கொஞ்சம் ஏதோ ஒரு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ட்ரேசிங் பண்ணுறது உங்களுக்கு. ட்ரேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கிளாத் எடுத்து கீழே வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க.